தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்கழி திருவிழா நிகழ்வை பார்ப்பதற்கு சுந்தராவரம் செங்கப்பகோனார் திருமண மண்டபத்திற்கு போகப் போகிறோம். வாருங்கள் போகலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சுந்தராவரம் டு மதுக்கரை ரோட்டில் செங்கப்பகோனார் திருமண மண்டபம் இருக்குங்க. பாருங்கள், அபிராமி ஹாஸ்பிட்டலை தாண்டி நம்ம போனோம்னா உழவர் சந்தை வருங்க. உழவர் சந்தையில் பாருங்கள், நான் வச்ச மரமெல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள் வலது பக்கம். இந்த உழவர் சந்தை தாண்டணும்னா வலது பக்கம் செங்கப்பகோனார் திருமண மண்டபம் இருக்குங்க. பாருங்கள், இதை வரவேற்கிறதுக்காக பேனர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். 2 பேர் அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பெண்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொற்பொழிவாளர்களை கூப்பிட்டு சிறப்பாக பண்ண போகிறாங்க. வாங்க நானும் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் பல பொது நிகழ்ச்சி செங்கப்பகோனார் திருமண மண்டபத்தில் தொடர்ந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மார்கழி திருவிழா 8வது வருஷமாக இவங்க ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. லேசாக ரிஸ்லிங் மழை வருதுங்க. இப்போ கிளியர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக சேர் போட்டு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துகிற பக்குவத்தோடு நடத்துகிறாங்க. வர்றவங்களை வரவேற்கிறாங்க. சுவாமியை வரவேற்கிறதுக்கு மாலை ஐங்குலன் தன்னை அடக்கும்
தமிழ் மொழி மற்றும் தமிழக மக்களின் தொன்மை, சமயம், கலை, பண்பாடு போன்றவற்றை வெளிப்படுத்தியுள்ளார். அடிகளார் பிறந்தகை மேற்குலக சைவ கருத்தரங்கை 3 முறை வழிநடத்தியதுடன் உலகின் வெவ்வேறு பகுதியில் நடந்த சைவ கருத்தரங்களிலும் பங்கேற்றுள்ளார். கேந்திரிய மார்க்சிஸ்ட் ஆச்சாரியா தர்மராட்ச ராமசேது பாலகுரு, ராமஜெயன பூமி குழு போன்ற அமைப்புகளில் உறுப்பினராகவும், இந்து துறவிய பேரணியின் இணைச் செயலாளராகவும், தமிழக புலவர் குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார். விஸ்வ இந்து பரிசத்தின் மூலம் இலங்கைக்கு சென்ற 6 பேர் கொண்ட அமைப்புகளிலும் அங்கம் வகித்துள்ளார். பாரதத்தில் உள்ள பல புனித இடங்களுக்கும் பக்தர்களை அழைத்துச் சென்றது மட்டுமில்லாமல் புனித திருப்பணியாம் கைலாயத்திற்கு 3 முறை சென்று வந்துள்ளார். 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் சிதம்பரத்தில் 12வது உலக சைவ மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீன மடாதிபதிகளையும் பங்கேற்க செய்து மாநாட்டினை சிறப்புடன் நடத்தியுள்ளார். அது மட்டுமின்றி ஐக்கிய நாடுகள் சபையில் வட அமெரிக்க வளர்ச்சிகள் இயக்கத்தின் சார்பாக 2017 செப்டம்பர் 15ஆம் அன்று உலக அமைதி நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழையும் சைவத்தையும் தமது 2 கண்களாக போற்றும் இவர் தற்காலிக இளைஞர்களுக்கு ஓர் நல்ல முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார். ஊர் தோறும் சென்று திருநெறிய ஒன் தீந்தவில் தமிழ் திருக்குட நன்னீராட்டு நிகழ்வினை தலைமையாக நடத்தி வருகிறார். அகில பாரதிய துறவிய சங்கத்தின் தலைவராக இருந்து கும்பகோணத்தில் திருப்பாளர் கும்ப மேலாவையும், மயிலாடுதுறையில் காவிரி மகா புத்தகத்தையும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் அடியார்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக நடத்தியது வரலாற்று பதிவாகும். பொதிகை மலையின் பெருமையும் தாமிரபரணியின் சிறப்பையும் தாமிரபரணி புத்தகத்தை முன்னிட்டு நடத்தி சிறப்பித்துள்ளார்கள். மேலும் தற்போது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை உயர்நிலைக் குழுவின் உறுப்பினராக இருந்து அர்ப்பணியாற்றி வருகிறார். என்றும் இதுபோன்ற பல்வேறு நலப்பணிகளை அடிகளார் அவர்கள் அர்ப்பணியாக தொடர்ந்து செய்து வருகின்றார். அவர் இப்பொழுது நம்முடைய எழுந்தறியில் உள்ளார். அவரை வணங்கி வரவேற்கின்றோம். சிவாய நம. ஓம். திருச்சிற்றம்பலம். செங்கணவன்பாள் திசைமுகன்பாள் தேவர்கள் வாழ் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாளாதாம் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசே அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் வாய்ந்தாடேலோரெம்பாவாய். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், ஆயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும்
எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். கோவை கொண்டாடும் மார்கழி உற்சவம் என்கின்ற இந்த நல்ல நிகழ்வை 8வது ஆண்டாக இதயங்களில் தெய்வீகத்தை நிறைக்கும் பக்தி பெருவிழாவாக, கோவை மார்கழி திருவிழாவாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவருக்கும் முதற்க நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மார்கழி திங்கள் முதல் நாள். அத்தகைய மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பதும், மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்பதும் சிறப்பான முறையிலே போற்றப்படக்கூடிய செய்திகள். அத்தகைய மார்கழி மாதத்திலே நாம் ஓதி மகிழ்வது திருவெண்பாவை பாடல்கள். இந்த திருவெண்பாவை விழாவை மார்கழி விழாவாக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்துவது மிகவும் மகிழ்விற்குரியது. அது இந்த ஆண்டு நடத்தக்கூடிய விழா 8வது ஆண்டு விழா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த 8வது ஆண்டு விழாவிலே நாம் சிந்திப்பது 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருவெண்பாவையை பற்றியும் மார்கழி மாத பாவை நோன்பை பற்றியுமாக இருக்கக்கூடிய செய்திகள். பாவை பற்றிய செய்திகள் சங்ககாலம் முதற்கொண்டு நம்முடைய இலக்கியங்களிலே நிறைய இருக்கின்றன. நாம் எப்படி இப்பொழுது மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே இருந்து நாம் நீராடுகின்றோமோ, அதுபோன்று அந்த காலத்திலே மகளிர்களெல்லாம் தை மாதத்திலே வைகையிலே நீராடியதற்குண்டான செய்திகளை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பேரே தை நீராடல் என்று பெயர். அதே மாதிரி தான் நாம் மார்கழி மாதத்திலே நாம் இப்பொழுது இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், 12 மாதங்கள் இருக்கின்றன. அருளாளர்களும் சொல்லுகின்ற போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மார்கழியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நம்முடைய பெரியவர்கள் பல்வேறு வகையிலே பகுத்திருக்கின்றார்கள். இரவையும் பகலையும் பல்வேறு வகையிலே பகுத்திருக்கின்றார்கள். அதிலே வைகறை பொழுது என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பொழுதாக அமைந்திருக்கின்றது. அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த வைகறை பொழுது சிறப்பான முறையிலே நம்முடைய முன்னோர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வைகறையிலே தான் மார்கழி மாதத்திலே எழுந்து நாம் நீராடுகின்றோம், வழிபாடுகளை நாம் செய்கின்றோம். இந்த வைகறை பொழுதினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஊடகங்களும் மற்றும் அறிவியல் அறிஞர்களும் ஒரு செய்தியை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். நம்முடைய இந்த பூமி கோளத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் ஓட்டை விழுந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அந்த மண்டலத்திற்கு ஓசோன் மண்டலம் என்று அவர்கள் பெயரிட்டு வழங்குகின்றார்கள். அந்த ஓசோன் மண்டலம் என்பது பூமியை சுற்றி ஒரு வளையமாக இருந்து கொண்டிருப்பது. பிற கோள்களிலே இருந்து, பிற விண்மீன்களிலே இருந்து, நம்முடைய குடும்பமாக இருக்கக்கூடிய சூரியனிலே இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான மாசுகளை எல்லாம் தடுத்து நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு மண்டலமாக இருப்பது, ஒரு கவசம் போல இருக்கக்கூடியது இந்த ஓசோன் மண்டலம். இந்த ஓசோன் மண்டலம் 2 வகையிலே நமக்கு பயன்படுகின்றது. ஒன்று, புறத்தே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தீமைகளை தடுத்து நல்லதை மற்றும் கீழே அனுப்புவது என்பது ஒன்று. மற்றொன்று, அந்த ஓசோன் மண்டலம் என்பது நாம் நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய அனைத்து வகையான கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிக்கக்கூடியது என்று சொல்லி அருள்துறையிலே சொல்லுவார்கள். இப்பொழுதும் இங்கே இருந்து கொண்டு இறைவனுடைய நாமத்தையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்வதனுடைய பயனை நாம் மட்டும் அனுபவிப்பதில்லை, அது பல இடங்களிலே நமக்கு நன்மையை தருகின்றது. நாம் சொல்லுகின்ற போது நம்முடைய நா தூய்மையடைகின்றது, நம்முடைய உடல் உறுப்புகள் தூய்மையடைகின்றன, உடலை இடமாக கொண்டிருக்கக்கூடிய உயிர் தூய்மையடைகின்றது, மேன்மையடைகின்றது.
அதோடு மட்டுமல்ல, ஒரு திருவுருவச் சிலையின் முன்னாலே இருந்து அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற போது நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் அந்த திருவுருவச் சிலைக்கு மேலும் வளமூட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனால தான் ஓயாமல் இறைவனுடைய நாமத்தை ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். அதற்கு அடுத்து நாம் ஓதக்கூடிய இந்த மந்திரம் நம்முடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூமி கவசத்தை சென்று அடைகின்றது. அதில் நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது அப்படியே திருப்பி அனுப்பப்படுகின்றது. ஓசோன் மண்டலத்தில் நாம் சொல்லுகின்றோம், இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லுகின்ற போது அந்த நாமத்தினுடைய ஆற்றல் திரும்பி நமக்கு வருது. அதுக்காகத்தான் பெரியவங்க சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க, நம்முடைய சொற்களை நாம் சொல்லுகின்ற போது அந்த சொல் மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலே அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் எது சொன்னாலும் சரி, அந்த மாதிரி சொல்லுகின்ற போது அது அப்படியே ஆகட்டும், பெரியவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளை வாழ்த்துகின்ற போது அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நமக்கு நன்மை தருகின்றது. அதுபோல் நம்முடைய சொற்களை நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை அப்படியே நமக்கு திரும்பி வழங்கக்கூடியதும் இந்த ஓசோன் மண்டலத்தினுடைய அகப்பண்பாக அமைந்திருக்கிறது என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஓசோன் மண்டலம் எப்பொழுதும் பூமியை சுற்றி இருக்கும். அந்த பூமியை சுற்றி இருப்பதோடு மட்டுமல்ல, அந்த பூமியினுடைய சுழற்சிக்கு ஏற்ற வகையிலே அதிகாலை நேரத்திலே பூமிக்கு நெருக்கமாக வரும். பகல் பொழுதில் நாம் பார்க்கின்ற போது அது பூமியிலே இருந்து தொலைவுக்கு போகும். அதில் இருக்கக்கூடிய வெப்பமயமாக்குதல், பாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக படிப்படியாக காலையில் சூரிய உதயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலிருந்து படிப்படியாக பூமியிலிருந்து தொலைவு நோக்கி செல்லும். அதே இது இரவு நேரத்தில் மீண்டும் பூமியை நோக்கி நெருங்கி வரக்கூடியது. அந்த சூரியனுடைய வெப்பம் மறைந்து அங்கே ஒரு தன்மையான ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது அது நம்முடைய பூமி பந்தை நோக்கி மிகவும் நெருக்கமாக வரும். இது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நடக்கக்கூடியது. அதனால தான் நம்முடைய பெரியவங்கள் சொல்லுகின்றார்கள், அதிகாலை நேரத்திலே நாம் எழுந்து இறைவனை சிந்திப்பது, குளிர்ந்த நீராடுவது, இறை வழிபாடு மேற்கொள்வது இவையெல்லாம் மிகுந்த பலனை தரும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியே அந்த வைகறை பொழுது என்பது மிகவும் ஒரு புனிதத்திற்குரியது. புராண அடிப்படையிலே நமக்கு எப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கின்றதோ அதை காலை இந்த இரவு பகல் என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு வகையிலே 12ஆக பிரித்திருக்கின்றார்களோ, அதுபோல நம்முடைய இந்த ஆண்டை நாம் பகுக்கின்ற போது 12 மாதங்களாக நாம் பகுக்கின்றோம். 12 மாதங்களாக நாம் பகுக்கின்ற போது அதில் தேவர்களுடைய ஒரு நாள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நமக்கெல்லாம் எப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக, அதுக்கு அவர்களுக்கு தேவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 365 நாள்கள் சேர்ந்தது தான் அவர்களுக்கு ஒரு நாள். அதையே 6 மாதம் இரவு, 6 மாதம் பகற்பொழுது என்று சொல்வார்கள். அதனால தான் நம்முடைய இலக்கியங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த மார்கழி மாதத்தை வைகறை பொழுதாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் வைகறையிலே எழுந்து வழிபாடு செய்வது சிறப்பு. அது தேவர்களுக்கு வைகறை பொழுதாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்திலே நாம் எழுந்து இந்த வழிபாடுகளை செய்தோம் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பு. எப்படி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு நெருங்கிய நிலையிலே அந்த ஓசோன் மண்டலம் அதிகாலை நேரத்தில் வருகின்றதோ, அது மாதிரி மார்கழி மாதத்தில் 30 நாட்களுமே அந்த ஆற்றல் மிகவும் நெருக்கமாக பூமிக்கு இருக்கின்றது. அந்த நாளில் எழுந்து நாம் இறை வழிபாடுகளை செய்தோம் என்று சொன்னால் அது மிகவும் நன்மைக்குரியதாக அமைந்திருக்கின்றது. அதுக்காக தான் நம்முடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அதிகாலை பொழுதாக அவர்களாலே சொல்லப்படுகின்றது. இன்றைக்கும் கூட இப்போ கூட நாம் பஞ்சாங்கங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் நம்முடைய மேலை நாட்டு கடிகார அடிப்படையில் நமக்கு பார்க்கின்ற போது இப்போ ராத்திரி 12 மணிக்கு பின்னால் 12:01 ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது அடுத்த நாள் தொடக்கம். ஆனால் இன்றைக்கும் கூட நம்முடைய பஞ்சாங்கங்களை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு நாளினுடைய தொடக்கத்தை எதாவது சொல்லுவாங்கன்னா சூரியன் உதிக்கின்ற நேரத்தை தான் அவர்கள் அந்த நாளினுடைய தொடக்கமாக சொல்லுவாங்க. அந்த பார்க்கின்ற போது சூரிய உதயத்திலிருந்து இத்தனாவது மணி நேரம் என்று சொல்லும். அது மாதிரி ஒரு நாளினுடைய தொடக்கம் என்பது நம்முடைய மரபு அடிப்படையிலே முதல் சூரிய உதயம்தான் கணக்கு. அதனால தான் பெரியவங்க என்ன செஞ்சாங்க, தை திங்களை தங்களுடைய முதல் நாளாக பல இடங்களிலே கொண்டாடி இருக்கின்றார்கள். அந்த தை மாத பிறப்பை நாம் அந்த ஞாயிற்றை வரவேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அத்தகைய பயணத்தை, அதாவது தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்து வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாளைத்தான் நாம் அந்த மார்கழி திங்கள் இறுதி நாளில் நாம் அதை கொண்டாடுகின்றோம். அத்தகைய மாதம் முழுவதும்
அந்த ஓசோன் மண்டலம் நிறைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய பெரியவர்கள் இந்த மார்கழி மாதத்தை மிகச்சிறப்பான முறையிலே போற்றி இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் சித்திரை மாதம் வைகாசி மாதங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லாமலேயே நம்மளுக்கு குளிக்கணும்னு தோணும். நம்முடைய உடம்பு முழுக்க ஒரு உருக்கமாக இருக்கும். அந்த உருக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளை குளிக்கணும்னு சொன்னோம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை வேணாலும் குளிச்சுட்டே இருக்கலாம், மகிழ்வாக இருக்கும். ஆனால் மார்கழி மாதத்திலே எழுந்து நம்மை அதிகாலையிலே குளிக்க சொல்லுகின்றார்கள். இது எதற்காக என்று சொன்னால் அந்த நீர்நிலைகளிலே அந்த ஓசோனினுடைய தாக்கம் அங்கே நிரம்பி இருக்கின்றது. அந்த நிரம்பி இருப்பதனால் அந்த குளிர்ந்த நீரிலே நாம் குளிக்கின்ற போது நம்முடைய உடல் புத்துணர்வு பெறுகின்றது, உடலுக்கு நலம் கிடைக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தை மிகச் சிறப்பான முறையில் அதிகாலையில் இருந்து குளிப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள். குளிப்பதோடு மட்டுமல்ல, அந்த குளிப்பதற்குரிய அந்த சூழலிலே இறைவனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு உருவாக்கி தந்தார்கள். அதுதான் இந்த மார்கழி வழிபாடு. முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய திருமுறைகள் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தவை. நாம் சொல்லுகின்ற போது 27 திருமுறை ஆசிரியர்களாலே எழுதப்பட்டவை நம்முடைய திருமுறைகள் என்று நாம் சொன்னாலும் கூட அது ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். இருந்தாலும் கூட உண்மையில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இறைவனே நமக்கு இந்த திருமுறைகளை தந்திருக்கின்றார். எப்படி இறைவன் அப்படி நமக்கு தந்திருக்கிறார், எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், இறைவன் நமக்கு எழுதின பாட்டு ஒன்று தான் இருக்குது. 11ஆம் திருமுறை இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய பாடல்களெல்லாம் எப்படி இறைவனுடைய பாடல்களாகும் என்பதை சிந்திக்கின்ற போது திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், நாங்கள் எழுதினதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இறைவனுடைய அந்த செயலை நாங்கள் செய்தோம். உதாரணமாக நம்ம வீட்டில் எழுதுவதற்கு பல்வேறு வண்ணங்களிலே எழுதுகோள்களை வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு எழுதுகோளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம மையூத்தி எழுதணும், ஒன்று அதில் குமிழ் இருக்கக்கூடியதாக இருக்கும், இன்னொன்று கரிவாமலம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பென்சில் போன்றவையாக இருக்கும். இத்தனையிலையும் நாம் எழுதுவோம். ஆனால் இத்தனையிலையும் எழுதி ஏதாவது ஒன்றில் ஒருத்தருக்கு நாம் கடிதம் அனுப்புகிறோம் என்று சொன்னால் அந்த கடிதம் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த பென்சில் எழுதிச்சு அல்லது பேனா எழுதியது என்று சொல்லி எல்லாம் அவங்க சொல்கிறதில்லை. நம்ம பேரை தான் சொல்லி என்ன சொல்கிறாங்க, இவர் எனக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோவை கொண்டாடும் மார்கழி திருவிழா அப்படிங்கிற மார்கழி திருவிழாங்கிற பேரில் கோவையில் தெற்கு பகுதியில் சுந்தராபுரம் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம மார்கழி திருவிழான்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை இந்த மார்கழி மாதத்தில் வழங்குற விதமாக சொற்பொழிவுகள் நடத்திட்டுருக்கோம். இன்று முதல் நாள் மருதாச்சலடிகளார் அவர்கள் பேரூர் ஆதீனம் மருதாச்சலடிகளார் அவர்கள் துவங்கி வச்சாங்க. நாளைக்கு விஜய் சுந்தரி அவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்குறவங்க. அவங்க நாளைக்கு பேசுகிறாங்க. தொடர்ந்து 7 நாட்களும் 7 அருளாளர்களை பற்றியும் திருமுறைகளை பற்றியும் தேவாரங்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் பேச இருக்கிறாங்க. அதனால் எல்லா பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கோங்க. மார்கழி திருவிழாவுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க? 8 வருஷமாக முதல்ல இருந்தே வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குங்க இந்த நிகழ்வுகள்லாம்? ஒவ்வொரு நாளுமே குறிப்பிட்ட டைமில் உடனே ஸ்டார்ட் பண்ணி நம்ம இறைவனோட அருளை நம்ம இங்கேயே பெற்ற மாதிரி இருக்குதுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8 வருஷமாக முதல் நாள்லேருந்தே வந்துட்டுருக்குறேங்க. நம்ம விளம்பரத்துலலாம் பார்க்கும்போது பாரதிய வித்யா பவன் நடத்துவாங்க, கிக்கானி ஸ்கூலில் நடத்துவாங்க. அப்போல்லாம் நம்ம அவ்வளோ தூரத்தில் நடக்குது, போக முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பக்கத்துலேயே நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் எடுத்து நடத்துறது ரொம்ப விசேஷமான நல்லா இருக்குங்க. ஆன்மீக அருள் பெற ரொம்ப ஒரு எப்படின்னா நம்ம மறந்த விஷயங்களை எடுத்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நம்ம கலாச்சார பண்பாடு அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்போ இது ஒரு நம்ம செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது. ஆமாங்க. ஒவ்வொரு ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மெனக்கெட்டு போய் அழைச்சிட்டு அவங்கள உபசரித்து அவங்கக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்வது நம்ம ஒரு பெரும்பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம இந்த விஷயத்தில் மார்கழி பிறக்குது, எப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குன்னு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் காத்துட்ருப்போங்க. ஆமாம்.